துறக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே, வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. திருப்பாடல் 34, 4 மற்றும் 6 இறைவார்த்தைகள். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை பொழுதினில் நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரின் இறை பிரசன்னத்தில் இணைந்திருப்பது நம் மனதிற்கு அமைதியை தருகிறது, நம் நெஞ்சத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம் உள்ளம் இறைவனை ஏத்தி போற்றி ஆராதனை செய்கிறது. நாம் மேற்கொள்ளுகிற முயற்சிகளில் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். எல்லா விதமான அச்சத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து காக்கின்றார். நாம் அதிகாலை பொழுதினிலே அவரை கூவி அழைக்கும் போது, அவரை நோக்கி மன்றாடும் போது, நம் விண்ணப்ப குரலை உயர்த்துகிற போது அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார், பதில் கொடுக்கின்றார், நமக்கான பாதையை அமைக்கின்றார். மீன்பிடி தடைக்காலத்திற்கு முன்பாக ஒரு சகோதரன் தான் எப்படி ஒரு மிக பெரும் துயரத்தில் இருக்கிறார் என்பதை, தன் குடும்பம் எவ்வளவு மிக பெரும் ஒரு நெருக்கடியை சந்தித்து, பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனையில் மூழ்கி தவிக்கிறது என்பதை வெளிப்படுத்தி, மீன்பாடுகளே எங்களுக்கு கிடைக்கவில்லை ஃபாதர், தினந்தோறும் கடலில் போய் உழைக்கிறோம், தொழில் செய்கிறோம், எந்த முன்னேற்றமும் இல்லை, மீன்பாடுகள் கிடைக்கவில்லை, மிக பெரும் ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் என்னிடத்தில் புலம்பி தவித்து, எனக்காக மன்றாடணும் ஃபாதர், என் குடும்பத்திற்காக நீங்க செபிக்கணும் ஃபாதர், அப்படி இல்லை என்றால் என் குடும்பத்தை நான் பார்க்க முடியாது, என் குடும்பம் மிக பெரும் ஒரு துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, செபிங்க. தொடர்ந்து நம்பிக்கை கைவிடாமல், மகனே நீ செபி, ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. இறை வார்த்தை சொல்லுகிறபடி இந்த நாளில இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா விதமான அச்சத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து அவனை விடுவித்து காத்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறதே. நீயும் கூட மன்றாடினால் உன் மன்றாட்டை ஆண்டவர் கேட்பார், உனக்கு பதில் தருவார். எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து, அச்சத்திலிருந்து உன்னை விடுவித்து காப்பார். உண்மை உண்மையின் அன்பிற்கு பிரியமானவர்களே, இது ஒரு சாட்சியம். மீன்பிடி தடைக்காலம் எல்லாம் முடிந்து மீண்டுமாய் அவர் தொழிலுக்கு போன போது அவருக்கு நல்லதொரு வருமானம் கிடைத்திருக்கிறது. ஃபாதர், நான் கடவுளுக்கு ஓடோடி வந்து நன்றி சொன்ன ஃபாதர், திருப்பலியை ஒப்பு கொடுத்தேன் ஃபாதர், ஒரு 10 ஏழைகளுக்கு நான் உதவி செய்தேன் ஃபாதர், கடவுள் என்ன அத்தகைய ஆசீர்வாதத்தினால நிரப்பினார், மனதிற்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஃபாதர் அப்படின்னு சமீபத்தில் அவருடைய சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த நாளில அடியெடுத்து வைக்கும் நீங்களும் கூட, புனித பேதுரு பவுலுடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளிலும் கூட
அவர்களுக்கும் அச்சம் இருந்தது, போராட்டம் இருந்தது, துன்பங்கள் இருந்தது, துயரங்கள் இருந்தது, கவலைகள் இருந்தது, வருத்தங்கள் இருந்தது. ஆனாலும் நம்பிக்கையை கைவிடவில்லை, முயற்சிகளை கைவிடவில்லை. ஆண்டவரை சிக்கன பற்றிக்கொண்டு தொடர்ந்து ஜெபத்தில் ஈடுபட்டார்கள், நம்பிக்கையோடு போராடினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை தந்தார். மகனே, மகளே, நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்துவை. உனக்கும் ஆண்டவர் வெற்றியை தர, உன் பாதைகளை திறக்க தயாராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய், ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய், ஒவ்வொரு பலி